அதாவது இப்போ இன்னைக்கு போட்ட உத்தரவுகள் எல்லாமே ஒரு இடைக்கால உத்தரவு, அதாவது நிரந்தரமான உத்தரவு கிடையாது. சப்ஜெக்ட் டு த ரிசல்ட் ஆஃப் தி ஃபைனல் ப்ரொசீடிங்ஸ். இப்போ ஃபைனல் ப்ரொசீடிங்ஸில் கிடையாதுன்னு சொன்னால் போட்ட இடைக்கால உத்தரவு ரத்தாயிடும். ஆகவே ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இடைக்காலமாக நீதிமன்றம் இந்த உத்தரவில் சிபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவர் இந்த சுப்ரீம் இது அப்பாயிண்டட் அந்த கமிட்டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மாதிரி அவர் ஹெட் பண்ணுவார். அவர் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை ஓவர்சி பண்ணுவார். அவர் 2 போலீஸ் ஆஃபீஸர் அவங்க தமிழ்நாட்டில் அவங்க பணிபுரியக்கூடாது, பட் அவங்க ஏதோ ஒரு காலத்தில் பணிபுரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸரை செலக்ட் பண்ணி இந்த 3 பேர் கொண்ட இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிபிஐ என்கொயரியை அவர்கள் கண்காணிப்பாங்க. ஸோ இது இன்ட்ரிம் ஆர்டர். தேதியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லி நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. அது முதல் நாள்லே சொல்லியிருக்காங்க. அவங்க தாவாக்கா தரப்பில் அவங்க சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சிபிஐ என்கொயரி கேட்கலன்னு சொல்ல முடியாது. அவங்களும் சிபிஐ என்கொயரி தான் கேட்டாங்க. அதனால அந்த ஒரு இன்ட்ரிம் ஆர்டராக தான் இது போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நீதிமன்றத்தில் 2 பேர் அவர்கள் அவங்களுடைய பேரில் பொய்யாக மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவங்களுக்காக ஆர்கியூ பண்ணியிருக்கிறதா நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் ஒரு பெட்டிஷன் போடுங்க, மனு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீதிமன்ற பரிபாலனில் பார்க்கும்போது ஃப்ராட் விஷியேட்ஸ் ஆல் சாலும் மேக்ஸ். ஒரு ஃப்ராடலண்ட்டாக மோசடியாக எந்த தீர்ப்பு பெற்றாலும் அந்த மோசடி என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும். ஸோ இது ஒரு டாக்டரின் இருக்குது. ஸோ நீதிமன்றம் எங்களையோ கவுண்டரும் போட சொல்லியிருக்காங்க. நாங்களும் இந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கி லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலையும் தெரிவித்தோம். எங்களையும் கவுண்டர் போட சொல்லியிருக்காங்க. இது இடைக்கால தீர்ப்பு தான். 41 பேர் இறந்து போயிருக்கிறார்கள், 146 பேர் காயம் அடைந்துள்ளார்கள். அவர்களுக்கு ஒரு நல்லது என்ன இவர்கள் உச்சநீதிமன்றத்தில் செய்திருக்கிறார்கள் என்று கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. அதுதான் நான் சொல்ல முடியும். தங்களை எந்த அளவில் பாதுகாத்துக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு இங்கே பண்ணுறாங்க. ஆனால் இது இந்த தீர்ப்பு இறுதி உத்தரவுக்கு உட்பட்டது. அதனால இறுதி உத்தரவு என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்ப இந்த உத்தரவால ஏற்கனவே அமைச்சிருக்கிற ஒரு நீதிபதி ஆணையம் மற்றும் எஸ்ஐடி அது ரெண்டுமே காலாவதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்க. அதாவதுங்க, ஏற்கனவே அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் கமிஷன் பற்றி நீதிமன்றத்தில் இன்னைக்கே சொல்லிட்டாங்க. அதை நாங்கள் டச் பண்ணலன்ட்டாங்க. ஸோ அந்த நீதிமன்றம் ஆணையம் அது தொடரும். அருணா ஜெகதீசன் அந்த 1 மேன் கமிஷன் அவங்க ஆணையம் தொடரும். அது ரத்தாகலை. இரண்டாவது, இந்த சிட் இன்வெஸ்டிகேஷனை அவங்க இது வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ன தேதி வரைக்கும் அவங்க செஞ்ச விசாரணையெல்லாம் சரியானதே தான் அர்த்தம். சில நேரங்களில் நீதிமன்றம் என்ன சொல்லும், டினோவோ ஆரம்பத்துலேருந்தே இன்வெஸ்டிகேட் பண்ண அப்படின்னு சொல்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னைய தேதியில் என்ன இருக்கோ அதை இன்வெஸ்டிகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது சிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்.